ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது ராஜா. நாங்கள் தடுமாறி விழும் நேரங்களிலெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தயவோடு தாங்கி பிடிக்கிறது, தூக்கி நிறுத்துகிறது, ஏந்தி சுமக்கிறது, எங்களை தப்புவிக்கிறது ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, சத்தியத்தை, இரகசியங்களை எங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு இருக்கின்ற தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை, தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பாதைகளை எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தாங்க. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படுகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்முடைய போர் மனிதனோடும் இரத்தத்தோடும் இல்லை. நம்முடைய போர் நம்முடைய சூழ்நிலைகளோடு இல்லை. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:3-4-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகளை நின்று கொண்டிருக்கலாம். பலவீனங்கள், சூழ்நிலைகள், கேள்விகள், இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு மலைப்போட நீங்க நின்று கொண்டிருக்கலாம். சத்தியம் தெளிவா சொல்லுது, நம்முடைய போர் நம்முடைய சூழ்நிலைகளோடு இல்லை. நம்ம எதிர்த்து வருகின்ற மனிதர்களோடு நம்முடைய போர் இல்லை. நம்முடைய போர் எங்க அப்படின்னா நம்முடைய சிந்தனைகளில் உள்ள அரண்களோடு நமக்கு போர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சாத்தான் தருகின்ற பொய்யான எண்ணங்களை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ளுவதால் நம்முடைய சிந்தனைகள்ல அரண்கள் உருவாக்கப்படுகிறது, கோட்டை உருவாக்கப்படுகிறது. எப்படி ஒரு பலமான கோட்டைக்குள்ள உட்புக முடியாதோ, அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் கோட்டையை பலமா கட்டி வச்சிருப்பாங்க, ஏன்னா எதிரிகள் உட்புகாதவாறு. அது போல சாத்தான் அவனுடைய பொய்களை நமக்கு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்களை நமக்கு கொடுக்கும் போது, நல்ல கவனிங்க, சாத்தானால ஒருவரிடம் புகுத்த முடியாது, அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நாம நம்பும் பொழுது அந்த அனுமதியை அவனுக்கு நாம் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பொய்கள் நம்முடைய சிந்தனைகளில் அரண்களாக என்ன செய்யப்படுது? கட்டப்பட்டிருக்குதான். இந்த அரண்களோடு தான் நமக்கு போர். ஏன்னா இந்த அரண்கள் நமக்குள் இருக்கின்ற தேவ வல்லமை, அவர் சிலுவையில் கொடுத்த ரட்சிப்பின் பலன்களை பெற விடாமல் இந்த அரண்கள் தடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை பார்க்கலாம். 4வது வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
நம்ம சூழ்நிலைகளை மாத்துறதுக்கு அவர் தரல. எதை மாத்துறதுக்கு தந்திருக்கிறாரா? சிந்தனைகளை மாற்றுவதற்கு போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இததான் நம்ம பல பகுதிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன என்ன அரண்கள் நம்ம சிந்தனைகள்ல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற அரண் என்ன அப்படின்னா, நோயை குறித்த அரண். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிட்டாரா? சிலுவையின் மேல் சுமந்து கொண்டார். இந்த உலகத்துக்குள்ள நோய் எப்படி வந்தது அப்படின்னா, தேவன் நோயை உலகத்தில் படைக்கவில்லை. ஒரு ஆரோக்கியமான, ஒரு நன்மையான, ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல உலகத்தை தான் தேவன் என்ன செய்திருந்தார்? படைத்திருந்தார். நீங்க ஆதியாகமத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றையும் படைத்து விட்டு இது நல்லது என்று கண்டார். நோய் அவர் என்ன செய்யல? படைக்கல. எப்பொழுது முதல் மனிதன் பாவத்திற்கு கீழாக சென்றாரோ அதன் விளைவாக நோய் இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறது? வருகிறது. இந்த நோய் எதன் மூலமாக வருதுன்னு சொன்னா, இந்த பாவத்தின் மூலமாக தான் என்ன செய்து வருது. இந்த பாவம் தான் மனிதனையும் தேவனையும் என்ன செய்கிறது? பிரிக்கிறது. இந்த பாவமானது மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பகையை உண்டு பண்ணுகிறது. இதை சரி செய்கிறதற்காக, இதிலிருந்து நம்மை மீட்பதற்காக தான் தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறக்கும் பொழுது தேவதூதர்கள் சொல்லிய வார்த்தை. இந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அதாவது மனிதர்களுக்கு இடையே பிரியம் சொல்லி இது என்ன செய்யல? சொல்லப்படல. தேவனுக்கு மனிதர்கள் மேல் பிரியம் உண்டாவதாக. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பகை இருந்தது இல்லையா? இந்த பாவம் ஒரு தடையாக இருந்தது இல்லையா? இந்த தடை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தகர்க்கப்பட்டாயிற்று. தேவன் மனிதன் மேல் கோபமா இல்லை, தேவன் மனிதன் மேல் சமாதானத்தோடு இருக்கிறார். இந்த நற்செய்தியை தான் இங்க தேவதூதர்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாரு. மனிதர் மேல் என்ன உண்டாக கடவது? பிரியம் உண்டாக கடவது. அப்போ அந்த பிரியம் உண்டாகணும்னா அங்க என்ன செய்யப்படணும்? அந்த பாவம் எடுக்கப்பட வேண்டும். இந்த செயலை செய்யறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வெளிப்பட்டார். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செஞ்சாரா? பாவமாக்கினாரா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தண்டனைய நாம ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு பதில் நம் சார்பில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நமக்கு பதில் என்ன செஞ்சார்? அவர் நின்று கொண்டிருந்தார். பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டார்? பாவமாக்கப்பட்டார். அந்த தண்டனைகளை நமக்கு பதில் ஏற்றுக்கொண்டாராம். தண்டனைகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளல, நல்லா கவனிங்க. நமக்கு அந்த பாவத்தின் இயல்புல இருந்தும் நமக்கு அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறானா, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த பாவ இயல்பின் நிமித்தம் என்ன விளைவுகளை சந்தித்து கொண்டிருந்தோமோ, நம்மளுடைய ஆவி எப்படி மரித்து போய் இருந்ததோ அதெல்லாம் ஒழிந்து ஒரு புதிய ஆவியை என்ன செய்து கொண்டோம்? பெற்றுக்கொண்டோம். ஏன்னா இதற்குரிய தண்டனையை யார் ஏற்றுக்கொண்டாரா? கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 52:14. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சிலுவையில அவர் மனித ரூபமே இல்லாமல் இருந்தார். அதாவது நம்முடைய தண்டனையை, அந்த பாவத்திற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை அவர் 2 மடங்கு ஏற்றுக்கொண்டாரா. 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு. முதல் மனிதன் ஆதாம் செய்த பாவத்திலிருந்து கடைசி மனிதன் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு முன்னால் பிறக்க போகிற குழந்தையின் பாவம் வரைக்கும் அங்க அவர் என்ன செஞ்சிட்டாரா? சுமந்து கொண்டார். அதுவும் 1 மடங்கு இல்ல, எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அதனாலதான் அங்க தண்டனை எப்படி இருக்குது பாருங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை, ஆக்கினை அவர் மேல் வந்தது. உழுத நிலம் போல காணப்பட்டாரா. அதனால் நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். யார் ஒருவர் இதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்னவாக மாற்றப்படுறாங்க? புதிய சிருஷ்டியாக. அந்த பாவ இயல்பு மறைந்து தேவ இயல்பை நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம்? பெற்றுக் கொள்ளுகிறோம். என்ன காரணத்தினால் நோய் பூமிக்குள் வந்தது? பாவத்தின் விளைவாக. இந்த பாவத்தையே அவர் எடுத்துக்கொண்டார் என்றால் நோய் எப்படி வர முடியும்? வேறையே அவர் எடுத்துட்டாருன்னு சொன்னா கனி எப்படி வர முடியும்? வேறு இருந்தா தானே கனி வரும் இல்லையா? அதனாலதான் 1 பேதுரு 2:24 சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து, பாவங்களுக்கு என்ன செஞ்சிட்டோமா? மரித்து போய்விட்டோம். நாம் பிழைத்திருக்கிறது நாம் அல்ல, கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். அதுல எப்படி நோயின் இயல்பு இருக்க முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாவங்களுக்கு செத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய முடியாது என்று அர்த்தம் இல்லை. நம்முடைய புதிய சிருஷ்டியின் ஆவி எப்படி இருக்கு? பரிசுத்தமாக இருக்கிறது. நம்முடைய புதிய சிருஷ்டியின் ஆவி எப்படி இருக்குது? தேவ நீதியில் இருக்கிறது. நம்ம புதிய சிருஷ்டியின் ஆவி எப்படி இருக்கு? பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய புதிய சிருஷ்டியின் ஆவியை என்ன செஞ்சிட்டாரு? முத்திரை போட்டுட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய செயல்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுக்கு வெளியில உள்ள எந்த கரைகளும் மாசும் அந்த ஆவியை கரைப்படுத்தப்படாத படிக்கு ஆவியானவரால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், நல்ல செயல்கள் எத்தனை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ரட்சிப்பை பெற முடியாது. அதுதான் சத்தியம். எத்தனை நல்ல செயல்கள்னாலும் செய்யலாம்,
இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாட்டி என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பை பெற முடியாது. அதுபோல நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருந்து நீங்கள் தவறி விழுந்தாலும் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் உங்களை விட்டு போகாது. இதுதான் சத்தியம். இதுதான் எபேசியர் 1:13 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம புதிய சிருஷ்டியாக மாறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்து கொண்டாரா? முத்திரை போட்டு இருக்கிறார். அதற்காக நான் பாவம் செய்யலாமா அப்படின்னா இல்லை. இந்த கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு. இந்த கிருபை பாவத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்கி இருக்கிறதை தவிர பாவம் செய்யறதுக்கு எனக்கு லைசன்ஸ் என்ன செய்யல, கொடுக்கல. இதை அறியாததுனாலதான் நம்ம கிருபையை தவறா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஒருவர் தவறான வழியில் சென்று விட்டால், தவறி விழுந்தால், அந்த இடத்துல அவர் ரட்சிப்பை இழந்து போகிறது இல்லை. ஆனா சாத்தானுக்கு அந்த இடத்துல என்ன செய்கிறார்? அனுமதி கொடுக்கிறார். தேவன் அவருக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், நன்மையான திட்டம். என்ன திட்டம் தெரியுமா? நமக்குள் உலகத்தை படைத்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் சும்மாவா வாழ்ந்து கொண்டிருப்பார்? ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் இருந்து கொண்டிருப்பார்? நம் வாழ்விலும் செயல்பட்டு நம் மூலமாக பிறரது வாழ்வை ஒளி கொடுக்க மாற்றுவதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் பாவத்தில் போகும்போது இந்த திட்டத்தை என்ன செய்திருவோம்? இழந்து போய்விடுவோம். தேவ வல்லமை நம் மூலமாக வெளிப்படுகின்ற திட்டம். இந்த உலகத்துல நமக்கு தேவ வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம், ரோமர் 6:20-22. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், நம்ம புதிய சிருஷ்டியாக மாற்ற பெறும் பொழுது எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நமக்கு என்ன பலன் கிடைக்குமா? பரிசுத்தம் கிடைக்குமா? உள்ள பரிசுத்தம் இருக்குது. இந்த சத்தியத்தை நீங்க அறிய அறிய இந்த பரிசுத்தத்தின் கனி உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? வெளிப்படும். இதை அறியாததுனாலதான் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பாவத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது என்னோட புதிய சிருஷ்டியில நான் யார், எனக்கு என்ன இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை அறியும் போது முடிவு எனக்கு என்ன கிடைக்குமா? பரிசுத்தமாகுதல். அது ஒரு கனியாக என்ன செய்யும்? வெளிப்படும். அந்த வசனத்திலே அடியில போட்டிருக்கு பாருங்க, தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ என்னதான்? நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை நீ பரலோகத்துக்கு வானா தாரேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. இந்த உலகத்திலேயே நித்திய ஜீவன் நமக்கு ஆரம்பித்து விட்டது. எந்த அளவுக்கு நீங்க அவரை அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு நித்திய ஜீவனை இந்த உலகத்துல உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நித்திய ஜீவன்கிறது வேற ஒண்ணும் இல்ல, தேவ வாழ்வுதான். பிதாவையும் அவருடைய குமாரனையும் அறிந்து கொள்றதுதான் என்னது? நித்திய ஜீவன். எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க சூழ்நிலைகளின் மத்தியில் தேவ சமாதானத்தை பெற முடியும். எந்த அளவுக்கு நீங்க இந்த சத்தியத்தை அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க நோய்களுக்கு மத்தியில் சுகத்தை பெற முடியும். நமக்கு நோய்களுக்கு மத்தியில் சுகம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல, நோயே இல்லாத தேவ ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. நித்திய ஜீவன்ல இந்த தேவ ஆரோக்கியம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் சாபத்திற்குள்ளாக இருக்கலாம், இந்த உலகம் பாவத்திற்குள்ளாக இருக்கலாம், அதையெல்லாம் மேற்கொள்ற ஒரு வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பாவ இயல்பே நம்மிடம் இல்லை என்றால் நோய் எப்படி நம்மிடத்தில் வர முடியும்? அதனாலதான் 1 பேதுரு 2:24 சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே
தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? குணமானீர்கள். இது எதிர்காலமா, இது கடந்த காலமா? குணமானீர்கள்னு சொல்லப்பட்டிருந்தா இப்போ நான் எதை பெற்றிருக்கிறேன்? சுகத்தை பெற்றிருக்கிறேன். சுகமானேன், இப்பொழுது சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோய் இருக்கலாம், உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், ஆனா சத்தியம் உங்களை குறிச்சு, நம்மை குறித்து என்ன சொல்லுது? இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். குணமானேன்னா இப்பொழுது சுகத்தை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? பெற்றுக்கொண்டேன். சத்தியம் நம்மை குறித்து இந்த அடையாளத்தை தான் என்ன செய்கிறது? சொல்கிறது. ஆனா அவர் கொடுத்தும் நம்மால் ஏன் பெற முடியல? எதனால் அந்த சுகம் வெளிப்படல? ஏன்னா இந்த நோயை குறித்து நமக்கு இங்க என்ன இருக்குது? அரண்கள் இருக்குது. எனக்கு தேவன் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? இல்ல இந்த சத்தியம் தெரிஞ்சிருக்கலாம், அவர் என் நோயை சுமந்துகிட்டார், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு, தேவன் கொடுத்திருக்கிறார், என்னால பெற முடியுமா? எனக்கு அந்த தகுதி இருக்கா? இல்ல என்னை அவர் நீதிமானாக்கிட்டார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த நோய் ரொம்ப பெருசா இருக்குதே, டாக்டர் ரிப்போர்ட் முடியாதுன்னு சொல்லப்பட்டு இருக்குதே, இதில் எனக்கு சுகம் கிடைக்குமா? இப்படியெல்லாம் அரண்கள் என்ன செய்கிறது? இருக்குது. உங்க நோய்க்கு மத்தியில தேவன் சுகம் கொடுத்து விட்டார். அதுதான் சத்தியம். இந்த சுகம் வேற எங்கேயும் இல்ல, உங்க புதிய சிருஷ்டியின் ஆவியில் இருக்கிறது. நீங்க மேல வானத்தை பார்க்காதீங்க, எங்க இருக்கு? உங்க புதிய சிருஷ்டியின் ஆவியில் இருக்கிறது. ஆனா உள்ள ஆவியில் உள்ள சுகம் வெளிப்பட விடாமல் எது தடுக்குதுன்னா உங்க சிந்தனைகள்ல உள்ள அரண்கள் தடுத்து கொண்டிருக்கிறது. இதை நிர்மூலமாக்குகிறதற்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறாரா? அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தேவ வல்லமை நிறைந்த வார்த்தைகள், நம்முடைய அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய சத்தியத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன அரண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த நோயை நான் அனுபவிக்கிறது தேவனை மகிமைப்படுத்துறது. நம்மள நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நினைத்து கொண்டிருக்கிறோம். அவருக்காக நான் இந்த சிலுவையை சுமக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யறோம்? நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிலுவையை நான் சுமக்க வேண்டாம், அவர் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து கொண்டார். ஆனா ஏசு கிறிஸ்து ஒரு சிலுவையை சுமக்க சொன்னாரு. அவர் சொன்ன சிலுவை என்ன தெரியுமா? நோய் இல்ல, பாவத்தை இல்ல, சாபத்தை இல்ல, கட்டுகளை இல்ல. அவர் சொன்ன சிலுவை சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் துன்பப்படுவோம், சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் ஒதுக்கப்படுவோம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும் நினைக்கிறதன் நிமித்தம் நாம் புறக்கணிக்கப்படுவோம். அதன் நிமித்தம் நமக்கு பாடுகளும் துன்பங்களும் நிந்தனைகளும் உண்டே தவிர அவர் சிலுவையில் சுமந்த எதையும் நான் சுமக்க தேவையில்லை. இத சாத்தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? அரண்களாக கொடுத்திருக்கிறான். வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 6 கடைசி 2 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நல்லா பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம சரீரத்தை நம்ம யார்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோமா? தேவன் கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோம். யாக்கோபுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நமக்காக ஜீவனையே கொடுத்த நம் தகப்பன் நம்மை ஒரு நோயுள்ள சரீரமாக எப்படி படைத்திருப்பார்? அவருடைய சரீரத்தில் நோயை சுமந்து கொண்டவர் நம்ம சரீரத்துல நோயை எப்படி கொடுப்பார்? அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? இருக்கிறோமா? ஆலயத்துக்கு போனா எவ்வளவு பயபக்தியா போறோம்.
ஆனா புதிய உடன்படிக்கையில ஆலயம் யாரு? நாம் தாம் ஆலயம். நான் நடக்கும்போது என் தேவன் என்னோடு நடந்து கொண்டிருக்கிறார். நான் உட்கார்ந்திருக்கும் போது என் தேவன் என்னோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் படுத்திருக்கும் போது என் தேவன் என்னோடு படுத்துக் கொண்டிருக்கிறார். நான் பேசும்போது என் தேவன் என் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். என் மூலமாக இந்த உலகத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆலயம் யாரு? நம்மதான் ஆலயம். அந்த வசனம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நம்ம யார் கிடையாதா? நமக்குரியவங்க கிடையாதான். நீங்க நினைக்கிறீங்களா நான் என்ன செய்ய போறேன், இந்த பிரச்சனையில என்ன பண்ண போறேன், இந்த நோயில என்ன பண்ண போறேன்? இல்ல இல்ல, இதுக்கு சொந்தக்காரர் யாரு? தேவன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் காசு பணம் பொருள் கொடுத்தெல்லாம் வாங்கல. நம்ம கடைக்கு போனா அவர் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம். நம்மள என்ன கொடுத்து வாங்கி இருக்கிறார்? தன்னுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை நாம். அவருடைய சொந்த ரத்தம். அவருக்கு பதில் வேற யாரையும் அவர் என்ன செய்யல, அனுப்பல. தானே மனிதனாக இறங்கி என்ன செய்கிறார்? வருகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நம்ம யாரா? தேவனுக்கு உரியவர்கள். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்களே. விலை கொடுத்து நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரா? வாங்கி இருக்கிறார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். நம்ம சரீரம் யாருக்கு சொந்தமானதா? தேவனுக்கு சொந்தமானது. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணுமா? நமக்கு சொந்தக்காரங்க ஒரு திருமணம் நடக்க போகுது, நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? அந்த கல்யாண வீட்டுக்கு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனா அவர் சந்தோஷப்படுவாரா, இல்ல நம்ம போடாம போனா சந்தோஷப்படுவாரா? எடுத்து கொடுத்த உடைய நம்ம என்ன செய்யணும்? அணிந்து கொண்டு சென்றால்தான் அவருக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்முடைய பரம தகப்பன் அவருடைய சொந்த சரீரத்துல என்ன செஞ்சுக்கிட்டாரா? நம்ம நோயை சுமந்துக்கிட்டாரா. அவருடைய சரீரம் உழுத நிலம் போல இருந்துதான். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி இருக்கிறாரா. சத்தியம் சொல்லுது, தண்ணியும் ரத்தமும் என்ன செஞ்சுதான்? வந்துதான். ஒரு சரீரத்துல தண்ணீர் எப்ப வரும் தெரியுமா? ரத்தமே இல்லாமல் இருக்கும் போது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி இருக்கிறார். எலும்புகள் எல்லாம் விடுபட்டு போய் இருந்துதான். அப்படி நம்மள விலை கொடுத்து வாங்கினவர் எதுக்காக அதை சிந்தி இருக்கிறார்? எதற்காக அவர் சரீரம் பிக்கப்பட்டது? எதற்காக அவருடைய சரீரம் உழுத நிலம் போல் காணப்பட்டது? அப்படின்னா நம்முடைய நோய் அங்க என்ன செஞ்சுக்கிட்டாரா? சுமந்து கொண்டாரா. இப்படி சம்பாதித்து கொடுத்த ஒரு சுகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்றது அவரை மகிமைப்படுத்துமா, இல்ல நோயில இருக்கிறது அவரை மகிமைப்படுத்துமா? எதில் அவர் சந்தோஷப்படுவார்? எதில் அவருடைய நாமம் மகிமைப்படும்? அவர் கொடுத்த சுகத்தை நம் சரீரத்தில் பெற்றுக்கொள்வது மட்டுமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நோய்ங்கிறது ஒரு சிலுவை, அதை நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன், இதுல அவருடைய நாமம் மகிமைப்படுங்கிறது சாத்தான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு பொய்யான அரண். அந்த அரண்கள் தான் அவர் கொடுத்த சுகத்தை அங்கே வெளிப்பட விடாமல் என்ன செய்து கொண்டிருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் கொடுத்த சுகத்தை உங்கள் சரீரத்தில், உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்றது மட்டுமே தேவனை மகிமைப்படுத்தும். அவ்வளவு கஷ்டப்பட்டு சிலுவையில கொடுத்தவர் நம்முடைய சரீரத்துல வெளிப்படுறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரா, இல்ல நாம காத்துக்கிட்டு இருக்கிறோமா? நம்மை விட அவர் அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நமக்கு அது இலவசம், அவர் அதற்கு ஒரு பெரிய விலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து மூணாவது, இந்த நோய்க்கு மத்தியில நான் தேவனிடம் ஜெபித்து அவரிடம் இரக்கம் கேட்டு மன்றாடி அழுது நிற்கக்கூடிய இடத்தில் அவர் நம்மை வைக்கவில்லை. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு விசுவாசத்தில் செயல்படக்கூடிய இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு பேரு தான் விசுவாசம். பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் பார்க்கலாம். யாத்ராகமம் 14வது அதிகாரம்
13, 14, 15, 16. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பலத்த அற்புதங்கள் செய்து மோசே மூலமாக அந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி கொண்டு தேவன் வருகிறார். எகிப்து தேசத்தை விட்டு வெளிவந்த பிறகு அந்த செங்கடல் முன்னாடி போய் மக்கள் நிற்கிறாங்க. 3 பக்கமும் அவங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி செங்கடல் மட்டும்தான், பின்னாடி பார்வோன் சேனை வருகிறது. எந்த பக்கமும் அவங்களால என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. இந்த மக்கள் கத்தி புலம்பி என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. மோசே கிட்ட வந்து முறையிட ஆரம்பிச்சுட்டாங்க. மோசே என்ன சொல்கிறார் பாருங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். மக்கள் கிட்ட போய் அதை சொல்லிடுறாரு. ஆனா தேவனிடம் முறையிடுகிறார். எப்படி முறையிடுகிறான்னு தெரியுது. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்கிட்ட வந்து நீ கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எப்பொழுது அவருடைய கோலை கீழே போட சொல்லி அது பாம்பாக மாறி அதை நீ பிடின்னு சொல்லி சொல்றாரோ, அது தேவனுடைய கோலாக அங்கு மாறுகிறது. அந்த அதிகாரத்தை மோசே கையில என்ன செய்து விட்டார், கொடுத்து விட்டார். தேவனுடைய கோல் இப்ப யார் கையில இருக்குது? மோசே கையில இருக்குது. இந்த இடத்துல செங்கடல் முன்னாடி நின்று மோசே ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்தக்கூடிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, வாசிக்கலாம். 15, 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நீ என்னிடத்துல வந்து முறையிட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேல் மக்களை போங்கள் என்று நீ கட்டளையிடு சொல்லிவிட்டு உன் கையில உள்ள கோலை எடுத்து அதை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை நான் பிரித்து விடுகிறேன்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு? சமுத்திரத்தை பிளந்து விடு. அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மோசேக்கு. அதை விட சிறந்த உடன்படிக்கையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு என்கின்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாமத்தோட அதிகாரம் தெரியாம கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வைத்து கொண்டிருக்கிறோம். மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமம். நோய்களும் பேய்களும் ஜெயித்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நோய்க்கு மத்தியில நம்மை ஜெபிக்க சொல்லி அவர் என்ன செய்யல, சொல்லல. ஜெபிக்கிறதற்கு ஒரு நேரம் உண்டு. விசுவாசத்தில் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த ஒரு நேரம் உண்டு. நான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துற இடத்துல நான் அழுது கொண்டு என்ன செய்யக்கூடாது, நிற்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், ஜெபிக்கிறதற்கு ஒரு நேரம் உண்டு. நீங்க ஜெபிக்க வேண்டான்னு சொல்லல. அவரோடு நான் பேசி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரமும் அது ஜெபம் தான். அதை நான் முழங்கால் போட்டு தான் ஜெபிக்கணும்னு இல்ல. அவரோடு நீங்க உங்க சிந்தனையில பேசி கொண்டிருக்கிறீங்களா, அது ஒரு ஜெபம். அது நீங்க நடக்கும் போது, பேசும்போது, உட்காரும் போது, நீங்க ஒரு இடத்துல போய் கொண்டிருக்கும் போது எப்பொழுதுமே அவரோடு நீங்க என்ன செய்ய முடியும், பேச முடியும். ஜெபிக்க ஒரு நேரம் உண்டு. விசுவாசத்தில் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த ஒரு நேரம் உண்டு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துற இடத்துல நான் ஜெபித்து கொண்டு என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இந்த நோய்க்கு மத்தியில விசுவாசத்தில் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்த சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து
நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா பாருங்க, இது தேவ மனிதர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், அப்படி மட்டும் இதுல போடல. என்ன போட்டிருக்கு? எவனாகிலும். இந்த எவனாகிலும் அப்படிங்கிறது இல்லைன்னா நான் இந்த இடத்துல வந்து என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. எவனாகிலும் அந்த வார்த்தைக்கு எல்லாரும், அது நீங்களா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அந்த மலை என்ன செய்யுமா? பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். இததான் நம்ம நோய்க்கு மத்தியில் அவர் பயன்படுத்த சொல்லுகிறார். நோய்க்கு மத்தியில எனக்கு சுகம் தாருன்னு சொல்லி அவர் அழச் சொல்லவில்லை. எனக்கு சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உங்களை கெஞ்ச சொல்லல. ஏன்னா சிலுவையில் அவர் அதை என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். 1 பேதுரு 2:24 அதை தான் சொல்லுது. மத்தேயு 8:17 அதை தான் சொல்லுது. ஏசாயா 52வது அதிகாரம் 53, 4, 5 எல்லாமே அவர் நோயை சுமந்து கொண்டது என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு செய்து முடிக்கப்பட்ட ஒரு உண்மை செயல். நீங்க இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள், எனக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டுன்னு சொன்னீங்கன்னா அது வாக்குத்தத்தம் இல்லை, அது செய்து முடிக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவம். இதை நீங்க விசுவாசிச்சு செயல்படக்கூடிய இடத்துல நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிற இடத்துல அவர் என்ன செய்யல? வைக்கவில்லை. ஏன் பக்தியான கிறிஸ்தவர்கள், தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் ஏன் சுகத்தை பார்க்க முடியல நமக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம அதிகாரத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கெஞ்சி கொண்டு இருக்கிறோம். அவர் என்ன செய்ய சொன்ன விஷயத்த நாம அவரை என்ன செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மோசே கிட்ட என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை தான் நம்மளை பார்த்து சொல்கிறார். என்னிடத்தில் நீ முறையிடுகிறது என்ன? என் நாமம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னுடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாயை திறந்து என்ன செய்ய? பேசு. அந்த அதிகாரத்தை விசுவாசத்தில் எடுத்து செயல்படு. விசுவாசம் அப்படிங்கிறது தேவன் ஒருவர் உண்டு, அவருக்கு வல்லமை உண்டு, நான் நம்புறேன் அப்படிங்கிறது மட்டும் விசுவாசம் இல்லை. அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படுகிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி சொல்றேன், அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதில் செயல்படுகிறது தான் விசுவாசம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். யாக்கோபு 4:7 வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாரை எதிர்த்து நிற்க சொல்லுகிறார்? நம்மை எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். எதிர்த்து நில்லுங்கள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை, அது நம்முடைய பங்கு. அப்படி எதிர்த்து நிற்கும் போதுதான் பிசாசு என்ன செய்வானா? ஓடி போவான். ஆனா நம்ம யாரை எதிர்த்து நிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு சுகம் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அவரை எதிர்த்து நிக்க சொல்றீங்க. என் சரீரத்துக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன், அதை அவருடைய ரத்தத்தினால் அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமாக்கப்பட்டேன். சாத்தானுக்கு என் சரீரத்தின் மீது அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை வேரோடு பிடுங்கி கடலில் எறிகிறேன் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவன் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? எதிர்த்து நிற்கிறோம். இந்த ரெண்டுல நம்ம எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முதல்ல சொன்னதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. இப்ப வரைக்கும் அவங்க என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அவர் சிலுவையில செஞ்சதை என்ன செய்யல? இன்னும் ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் அந்த பலன்களை என்ன செய்யாம இருக்கிறோம்? பார்க்காமல் இருக்கிறோம். ஒரு பெரிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்கின்ற நாமம் ஒரு முத்திரை மோதிரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜாவோட முத்திரை மோதிரத்தை கையில வச்சிருக்கிற அமைச்சருக்கு எப்படி இருக்கும்?
அந்த நாடே அவருக்கு கீழே தான் இல்லையா? அது போல மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகமும் நடுநடுங்கும் நாமமாகிய இயேசு என்கின்ற நாமம் நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சும்மா நம்மளை எதிர்த்து நிக்க சொல்லல, நம்முடைய பலத்தில் அவர் எதிர்த்து நிக்க சொல்லல. நமக்கு அந்த பலம் கிடையாது. அவருடைய இடத்தில் அவர் நாமத்தை கொண்டு அவருடைய வல்லமையை கொண்டு அவர் எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். எத்தனை அன்பான தகப்பன், எத்தனை நம்மை நேசிக்கிற தகப்பன். நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து அவர் செய்திருக்கிறார். ஆனா நம்மள செய்ய சொன்னதை நம்ம யாரை செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அவரை செய்ய சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியம்ங்கிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். நீங்க இயேசு கிறிஸ்து யாரு? அவர் எதற்காக இறங்கி வந்தார்? அவர் சிலுவையில என்ன கொடுத்திருக்கிறார்? அந்த ரட்சிப்புல என்ன இருக்கு? அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அந்த நாமத்தோட வல்லமை என்ன? இதை நீங்க அறிந்து கொள்ளாமல் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அதனாலதான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டும் கட்டுகளோடு நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏன்? சத்தியத்தை நம்ம என்ன செய்து கொள்ளல, அறிந்து கொள்ளல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய நோய் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டு. 4 நாள்ல மரித்த ஒருவருடைய சரீரம் எப்படி ஆகும்? அந்த எலும்புல இருந்து சதெல்லாம் என்ன செஞ்சிருக்கும்? விடுபட ஆரம்பிச்சிருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான், லாசருவே எழுந்து வா. தமிழ்ல தான் அது, எபிரேய மொழியில கீமா, அவ்வளவுதான். அதோட ரொம்ப குட்டியான வார்த்தை, ஒரு வார்த்தை தான். சொன்ன உடனே என்ன நடந்தது தெரியுமா? லாசரு எழுந்து என்ன செஞ்சிட்டாரு? வெளியே வந்துட்டாரு. அப்போ அந்த எலும்புல இருந்து விடுபட்டு இருக்கிற சதை அந்த நேரம் என்ன செஞ்சிருக்கும்? ஓடி போய் ஒட்டி இருக்கும் இல்ல? இதுதான் நம் தேவனின் வல்லமை. உங்க சரீரத்துக்குள்ள போய் உங்க உறுப்புகளை சரி செய்ய வேண்டிய வேலை நம் வேலை இல்லை. டாக்டருடைய ரிப்போர்ட் உங்களோட ஃபைனல் ரிப்போர்ட் கிடையாது. அதை மேற்கொள்ளக்கூடிய ரிப்போர்ட்டை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கு, அவருடைய சுகம் நமக்குள்ள இருக்கு. எதுவுமே அவருடைய பார்வையில் முடிவு இல்லை. உலகம் வேணா அது முடிந்து போயிட்டுன்னு சொல்லலாம், அவருடைய பார்வையில் அது ஒரு புதிய ஆரம்பம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் என்ன செய்றாரா? நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக நமக்குள்ள இருக்கிறாரா. நமக்கு ஆவியில உயிரை கொடுத்துட்டாரு. அந்த உயிரை நம்முடைய சரீரத்தில் வெளிப்படுத்த என்ன செய்கிறாரா? இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நோயை என்னால மேற்கொள்ள முடியுமா? டாக்டர் முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாரே, இத்தனை வருடங்கள் நான் இத்தனை மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேனே, இந்த பலவீனம் இருக்குதே. அந்த நோயை குறிச்ச எண்ணங்கள் உங்களுக்கு அரண்களாக இருக்கலாம். அவருடைய அன்பை நீங்க அறிந்து கொள்ளும் போது, அவர் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க அறிந்து கொள்ளும் போது, அவருடைய வல்லமையை நீங்க அறிந்து கொள்ளும் போது, அந்த அரண்கள் என்ன செஞ்சிரும்? தகர்க்கப்படும். நிறைய பேர்கிட்ட நான் பார்த்திருக்கிறேன், சுவிசேஷத்தை நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் போதே அவங்க சுகம் பெறதை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஜெபிக்க கூட மாட்டேன், என்ன செய்தாரோ அதை சொல்லும் போதே அவங்க உடம்புல சுகத்தை பெறதை நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம். வானமும் பூமியும் அழிந்து போகலாம், அவருடைய வார்த்தையும் என்ன செய்யல? ஒழிந்து போகல. அதுல ஒரு உறுப்பாகிலும் அது என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள்னா அது சத்தியம். அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவர், அந்த வார்த்தைக்கு அவர் வல்லமையுள்ளவர். எத்தனை உறுப்பு அழுகி போயிருந்தாலும் சரி, நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இதை நீங்க விசுவாசிச்சு உங்க அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தி செயல்படும் போது அந்த உறுப்புகளுக்கு உயிர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சில சாட்சிகளை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு சகோதரி 2 மாசம்தான் டாக்டர் அவங்களுக்கு காலம் நேரம் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த சகோதரி சொன்னாங்க, அவங்களோட கிட்னி,
அவங்களுடைய கர்ப்பப்பை, அந்த யூரின் டியூப் எல்லாமே கேன்சர் என்ன செஞ்சுட்டு பரவி விட்டது. 4வது ஸ்டேஜ். அவங்க ஒரு சாட்சி, ஒரு குழந்தை சரியான சாட்சியை பார்த்துட்டு தான் இந்த சத்தியத்துக்கு அவங்களுக்கு தெரிந்த ஒருவர் நம்பர் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட நான் பேசும்போது பாதி சுயநினைவு தான் அவங்களுக்கு. என்னால பேச முடியாது, நீங்க பேசுறத என்னால கேட்கவும் முடியாது, நான் பேசுறது உங்களுக்கு புரியாது, என்னால வலி என்னால தாங்க முடியல, என்னை ஊசி போட்டு என்னை கொலை செஞ்சிருங்க, நான் என் பிள்ளைங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னது, என்கிட்ட நீங்க பேச வேண்டாம், நான் சொல்றத காது கொடுத்து மட்டும் என்ன செய்யுங்க, கேளுங்க. ஸ்பீக்கர் போன் போட்டு அவங்க பொண்ணை அவங்க பக்கத்துல வைக்க சொன்னேன். 1 மணி நேரம், அரை மணி நேரம் காஸ்பல், சுவிசேஷம், அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் அதெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கும் போதே அவங்க வலி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு குறைய ஆரம்பிச்சிட்டு. இயேசுவின் நாமத்தினால ஜெபிச்சுட்டு வலி கம்ப்ளீட்டா அவங்களுக்கு சரியாயிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையில உயிர் இருக்குங்கிறத அந்த சகோதரி புரிஞ்சுக்கிட்டாங்க. தினம் தினம் அவங்களுக்கு அந்த விசுவாச அறிக்கைகள் கொடுக்கிறது, அவங்களுக்கு சத்தியத்தை அனுப்பி கேட்க வைக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் இந்த சத்தியத்தை அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. எழுதுவாங்க, அதை பேசுவாங்க. படுத்த படுக்கையா இருந்தவங்க, அவங்களால நேரா கூட என்ன செய்ய முடியாது, படுக்க முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க சொல்ல சொல்ல நேரா படுக்க முடிஞ்சுது, அவங்களால உட்கார முடிஞ்சுது. அவங்க சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட், அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த மேஜை மேல படுத்திருப்பாங்களாம். அந்த ரேடியேஷன் மிஷினுக்குள்ள இயேசுவின் வாழ்வு செயல்படுது. என்னோட வயிற்றுக்குள்ள என்ன செயல்படுது, இயேசுவின் வாழ்வு செயல்படுது. சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு அந்த வலியே தெரியல அப்படிம்பாங்க. படுக்க முடியாம எழுந்து உட்கார முடியாம இருந்தவங்க அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதே அது முடிச்ச உடனே ஜம்ப் பண்ணி நான் குதிப்பேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் வாழ்வு எனக்குள் செயல்படுகிறது. டாக்டர் அவங்கள பார்க்க மாட்டேன்னுலாம் சொல்லிட்டாரு, அந்த மாதிரி கண்டிஷன். அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, டாக்டரோட சிந்தனையில இயேசுவின் வாழ்வு செயல்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதனால அவங்க அதை பார்த்தாங்கன்னு சொன்னா, ஒரு சிறு குழந்தையை போல அந்த வார்த்தையை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரிந்த ஒரே வார்த்தை, இயேசுவின் வாழ்வு என் சிந்தனையில செயல்படுது, இயேசுவின் வாழ்வு என் கர்ப்பப்பையில செயல்படுது. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்குள்ள இயேசுவின் வாழ்வு செயல்படுது. இயேசுவின் தழும்புகளால நான் என்ன செஞ்சுட்டேன், சுகமாயிட்டேன். 6 மாசத்துல அவங்களோட கேன்சர் ரிப்போர்ட் நார்மல்னு என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப வரைக்கும் அவங்க சுகமா இருக்கிறாங்க. ஒரு பேக்கரி வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியான பிறகுதான் என்கிட்ட அவங்க சாட்சி சொன்னது, எனக்கு டாக்டர் 2 மாசம் டைம் கொடுத்துட்டாரு, நீங்க பேசும்போது எங்க சொந்தக்காரங்களாம் என்ன பார்க்க வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. மரிக்கும் நிலைமையில, டாக்டரோட பார்வையில மரித்து போயிருவாங்கன்னு சொல்ற ஒரு நிலைமை தான். ஆனா தேவனோட பார்வையில் அது எப்படி இருந்தது, ஒரு புதிய ஆரம்பம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அவளுக்கு என்ன செய்யறோன்னே என்ன செய்யாது, தெரியாது. தூக்க மாத்திரை எடுத்து அவங்க அப்பாவோட காஃபில போட்டு கொடுத்துருவா. என்ன செய்யறோங்கிறது அவளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு 26 வயசு பொண்ணு. இந்த சத்தியத்தை நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம். விசுவாச வார்த்தைகள் அவளை பேச வச்சோம். சத்தியத்தை கேட்பா. நிறைய தடைகள், அதை கேட்க விடாத படிக்கலாம் தடைகள் இருந்தது. ஆனா வார வாரம் என்ன செஞ்சிருவா, வந்து சத்தியத்தை கேட்பா. கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் அவங்க அம்மா செலவழிச்சுட்டாங்க. அவ போகாத இடம் இல்லை. அவளை சங்கிலியால கெட்டி போட்டு கூட அந்த பொண்ணை என்ன செஞ்சிருந்தாங்களா, வச்சிருந்தாங்க. நேத்து அவ சொன்ன சாட்சி, 2 மாதமாக நான் எந்த மருந்து மாத்திரை இல்லாம நான் தூங்குகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அது சரீரத்துக்கு மட்டும் விடுதலை இல்லை, எங்கேயும் விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. சிந்தனைங்கிற கட்டுகளுக்கும் நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களோட நோய் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உங்களோட போராட்டம் உங்களோட நோயோட கிடையாது. உங்க போராட்டம் உங்க பலவீனத்தோடு கிடையாது. உங்க போராட்டம் எங்க, அந்த சுகத்தை பெறவிடாமல் தடுக்கின்ற உங்க சிந்தனைகளோடு தான் உங்களுக்கு போராட்டம். அதற்கும் அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, அவருடைய வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் வார்த்தைன்னா எந்த வார்த்தையை நீங்க கேட்கணும், அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாருங்கிறத நீங்க கேட்டாதான் அந்த அரண்கள் என்ன செய்யும், நிர்மூலமாகும். அவருடைய அன்பை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவர் என்ன செய்திருக்கிறார், இந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தை நீங்க கேட்க கேட்க அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்துக்குள்ளே நீங்க என்ன செஞ்சிருவீங்க, போயிருவீங்க. அதுவும் நம்முடைய பங்கு இல்லை.
விசுவாசமும் அவருடையது, கிருபையும் அவருடையது. இதுல நம்மளோட பங்கு என்ன இருக்குது? தேர்ந்தெடுக்க மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக மனிதனாக இறங்கி வந்தீரே, எங்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தீரே அப்பா. எங்களுக்காக சாபமாக்கப்பட்டீரே, எங்களுடைய நோய்களை நீர் சுமந்து கொண்டீரே. நாங்கள் சுமக்க தேவையில்லை. நீர் சுமந்ததை அறியாததினால், நீர் சுமந்ததை விசுவாசிக்காததினால் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்க சரீரத்திற்காக நீர் ஒரு விலை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தை நீர் விலையாக கொடுத்திருக்கிறீர். உம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிறீர். எங்களுடைய சரீரம் எங்களுடையது அல்ல, நாங்கள் கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை எங்களுக்கு இன்று கற்று தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய பாவ இயல்பை நீர் மாற்றி இருக்கிறீர். புதிய சிருஷ்டியாக நாங்கள் மாற்றம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்தம், மெய்யான பரிசுத்தம், தேவ நீதியை எங்களுடைய புதிய சிருஷ்டியில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த பாவத்தின் விளைவான நோயில் நாங்கள் இருக்க வேண்டாம், இருக்க அவசியமில்லை. கிறிஸ்து எங்களுக்காக எங்களுடைய நோய்களை சுமந்து கொண்டார். மெய்யாகவே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களது துக்கங்களை நீர் சுமந்திருக்கிறீர். நாங்க சுமக்க தேவையில்லை ராஜா. எங்களுக்காக நீர் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய போராட்டம் எங்களுடைய நோய்களோடு அல்ல, எங்களுடைய பலவீனங்களோடு அல்ல, டாக்டருடைய ரிப்போர்ட்டோடு எங்களுடைய போராட்டம் இல்லை. எங்களுடைய போராட்டம் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள விடாமல் சாத்தான் கொடுக்கின்ற பொய்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அவன் கொடுக்கின்ற பொய்யான எண்ணங்கள், அதை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டிருப்பதால் எங்கள் சிந்தனைகளில் கட்டப்பட்டிருக்கின்ற அரண்களோடு எங்களுக்கு போர் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய பலவீனங்களுக்கு மத்தியில் நாங்கள் சுகத்தை பெறுவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவர் கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் விசுவாசத்தோடு எடுத்து பயன்படுத்துவதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய பலவீனத்தின் மத்தியில், நோய்களுக்கு மத்தியில் காத்து கொண்டிருக்கிறது நாங்கள் அல்ல, தேவன் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் இந்த சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. தாழ்மையோடு இந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. அவங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய விசுவாசத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்ததற்காய் நன்றி. திடப்படுத்தி சமாதானத்தை அவங்க சிந்தனைகளையும் இருதயத்திலையும் நிரப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா. ஒவ்வொருவரது சரீரமும் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது. எந்த பலவீனத்திற்கும் அவங்க மேல அதிகாரம் இல்லை, எந்த நோய்க்கும் அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. சரீரத்தில் உள்ள பலவீனம் உறுப்புகளை முடக்கி வைத்திருக்கின்ற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கி கட்டி நான் கடலில் எறிகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். தேவ சுகம் உங்களுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவ சுகம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. செயல்படாமல் முடங்கி இருக்கின்ற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக மாறட்டும். தேவ சுகம் உங்கள் எலும்புகளை நேராக்கி கொண்டிருக்கிறது. தேவ சுகம் உங்கள் சரீரத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேவ சுகம் உங்கள் சிந்தனைகளின் கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறது. தேவ சுகம் உங்கள் உறுப்புகளுக்கு உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் தழும்புகளினால் நீங்க சுகமாக்கப்பட்டீங்க.
தேவ சுகம் உங்களுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களுக்கு அவருடைய சுகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே முழுமையான விடுதலையை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். நன்றி அப்பா, நன்றி. தடைகளை நீக்கி போடுகின்ற ஜெய கிறிஸ்து அவர்கள் முன் செல்கிறதற்காக நன்றி. உம்முடைய ஞானத்தினால் உம்முடைய பலத்தினால் அவர்களை நீர் நிறைக்கிறதற்காக நன்றி. உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.